அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை எனக்கு வந்து நல்லா செட் பண்ணி கொடுத்தது சிட்டி பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் ஐசிஐசிஐ. ஆனா ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணும்போது 3 விஷயம் வந்து நிச்சயமா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ஹார்டா ஒர்க் பண்றாங்க, ஆனாலும் வந்து அவங்க வந்து ஃபைனான்ஷியலா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறாங்க. உங்களால ஒரு 10% கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஒரு பர்னிங் டிசையர் இருக்கணும். கரெக்ட் சார், அது கரெக்ட் சார். நமக்கு எங்கே போகணும்னு தெரியாம நம்ம வந்து டிராவல் பண்ண இறங்கிட்டோம்னா நம்ம புக்கு மிடில் கிளாஸ் டு $1 million. ஸோ அதுல வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் தலைகீழ மாறிடும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் அப்படியே தலைகீழ மாறிடும். ஒரு பணக்கார ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து டெக்ஸ்டைல் துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். வீட்டுல வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வெல்கம் டு ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் சேனல். நம்மளோட இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னா மிஸ்டர் சதீஷ் சாரு. அவர் வந்து வெல்த் கன்சல்டன்ட், ஆத்தரு, ஸ்பீக்கரு. 23 years அவர் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரோட ஜெர்னியும் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. ஹாய் சதீஷ் சார். வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வெல்கம் டு ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் சேனலு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்கள் டைமை கொடுத்து வந்ததுக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாட்காஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு. சார், உங்கள் ஜர்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சதீஷ் சார். நீங்கள் வந்து ஒரு பேங்கராக வந்து இருந்தீங்க, வெல்த் கன்சல்டண்டாக, எஜுகேட்டராக நீங்கள் வந்து சேஞ்ச் ஆனீங்க. அந்த ஒரு ஸ்டோரி, அது எப்படி சார் நீங்கள் வந்து இந்த லைனில் வந்தீங்க? நான் 10 வருஷம் ஐசிஐசிஐல ஒர்க் பண்ணேன். ஓகே. 5 வருஷம் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணேன். 15 வருஷம் கார்பரேட்ல. கார்பரேட் அப்படின்னு சொன்னாலே ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன், அவங்களோட அப்ஜெக்டிவ்க்கு தான் நீங்க ஒர்க் பண்ணணும் அந்த இடத்துல. கரெக்ட் சார். நிறைய அட்வான்டேஜ்ங்க, நிறைய விஷயம் அங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன். ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ், அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். இது இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜுக்கு அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை எனக்கு வந்து நல்லா செட் பண்ணி கொடுத்தது சிட்டி பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் ஐசிஐசிஐ. ஆனா ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணும்போது 3 விஷயம் வந்து நிச்சயமா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்பர் 1, ஃப்ரீடம். உங்ககிட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் கண்டிப்பா இருக்காது. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அவங்க என்ன விற்க சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம விற்கணும். அந்த அப்ஜெக்டிவ்க்கு நம்ம அலைன் ஆகணும். ஃப்ரீடம் இருக்காது. நம்பர் 2, அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்பவுமே கம்மியான ஒரு ஸ்கோப். நீங்க கிரியேட்டிவா இருக்க முடியும், ஆனா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். உங்களால நீங்க செய்யற விரும்புற விஷயங்களை கண்டிப்பா செய்ய முடியாது. ஸோ கிரியேட்டிவிட்டி ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். நம்பர் 3, ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி சென்னையில சரியான மழை, ஆபீஸ்க்கு வர முடியல, பேட்மிண்டன் ஜிம்முக்கும் போக முடியல. காலையில 6 o'clock எழுந்த உடனே ஒரு காஃபியை குடிச்சிட்டு டைரக்டா என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6:30க்கு கஸ்டமர் சர்வீஸா இருக்கலாம், கண்டென்ட் கிரியேஷனா இருக்கலாம், நியூஸ் லெட்டர்ஸா இருக்கலாம், பிளாகிங்கா இருக்கலாம். ஸோ எப்ப வேணாலும் ஒர்க் பண்ணலாம். 24 மணி நேரத்துல நான் தான் சூஸ் பண்ணணும் எப்ப ஒர்க் பண்ணணும். இது எனக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கு, லொகேஷன் ஃப்ரீடம் இருக்கு. இதை நான் எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். காஷ்மீர்ல இருந்து செய்யலாம், ஆஸ்திரேலியால இருந்து செய்யலாம், யூஎஸ்ல இருந்து செய்யலாம், சென்னையில உட்காந்துட்டு செய்யலாம். இந்த 3 விஷயமுமே ஆபீஸ்ல, கார்பரேட்ல உங்களுக்கு கிடைக்காது. கரெக்ட் சார். சரி, இதுதான் உங்களோட இதனால வந்து நீங்க சேஞ்ச் ஆனீங்க. நல்ல சூப்பர் இது சார். இதை நம்மள கேட்குற டைம்ல நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளும் வந்து அந்த மாதிரி உங்க மாதிரி வந்து யோசிக்கணும்னு சொல்லி தோணுது. ஸோ சார், இதில் என்னோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஆனாலும் வந்து அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன சார்?
மணியோட என்ன மிஸ்டேக் அவங்க பண்றாங்க சார் மிடில் கிளாஸ்? இன்னைக்குமே இந்தியாவோட ஆவரேஜ் சேலரி 25,000 தான். நிறைய இந்த ஒரு பெட்ரோல் பம்ப் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, அண்ட் நிறைய இந்த ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ், அவங்களோட சேலரி 25,000 to 30,000 rupees. ஜொமேட்டோ, இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்காங்க. ஆனா என்னதான் உங்களுக்கு ஒரு 30,000 சேலரி, 25,000 தான் சேலரினாலும் உங்களால ஒரு 10% கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஒரு 80% இப்பவே செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கான செலவு கண்டிப்பா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் அந்த ஒரு லக்ஸரினஸ், எல்லாத்துக்கும் ஒரு 80-85% நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு 15%, ஒரு 5% வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு 10% வந்து உங்களோட ஃபியூச்சரோட சேவிங்ஸ். இது மட்டும் நீங்க செய்யுங்க. 25,000ல 10% எவ்வளவு? 2,500 ரூபாய். அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் படிக்கட்டு அதுதான். ஓகே 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 சார், நீங்க வந்து நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து கைட் பண்ணிருக்கீங்க, கன்சல்டேஷன் பண்ணிருக்கீங்க. உங்கபடி பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் லைஃப்ல வந்து கம்ப்ளீட்டா மாற்றம் வர்றதுக்காக ஒரு பர்சனுக்கு வந்து எந்த மாதிரி மைண்ட் செட் வேணும் சார்? முதல்ல மாற்றம் வரணும். உங்க பர்சனல் ஃபைனான்சஸா இருக்கலாம், இல்ல உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்டா இருக்கலாம், உங்களோட கரியரா இருக்கலாம். எதுக்குமே வந்து ஒரு கோல், ஒரு டிசையர், ஒரு ஆழமான ஒரு ஆசை இருக்கணும். ஒரு பர்னிங் டிசையர்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பர்னிங் டிசையர் இல்ல அப்படின்னாக்கா, டிட்டர்மினேஷன் இல்லைன்னாக்கா உங்களால வாழ்க்கையில எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. பர்சனல் ஃபினான்சஸ் கார்பஸ் கிரியேஷனா இருக்கலாம், உங்க ஃபைனான்சியல் கோல்ஸா இருக்கலாம். நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே தெரிய மாட்டேங்குது. ரேண்டமா கூப்பிட்டு உங்களோட கோல் என்னன்னு கேட்டா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், ஒரு மிடில் கிளாஸ் இல்லைங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டியான ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, நம்பர் 1 யூனிவர்சிட்டி வேர்ல்டுல, அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட கோல் என்னன்னு கேட்டாக்கா 80%க்கு ரிட்டர்ன் கோல்ஸே இல்ல. 80% டாப் கிளாஸ் நல்ல ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் கூட ரிட்டர்ன் கோல்ஸ் இல்ல. ஸோ வேர் வி ஆர் மிஸ்ஸிங்னா நமக்கு என்ன வேணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் அதுல ஒரு பர்னிங் டிசையர் இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் சார், அது கரெக்ட் சார். நமக்கு எங்க போகணும்னு தெரியாம நம்ம வந்து டிராவல் பண்ண இறங்கிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டான இடத்துல வந்து ரீச் ஆக மாட்டோம். கரெக்ட் சார். அப்போ நமக்கு வந்து ஒரு கோல் பேஸ் இது வேணும், நமக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணும். அப்போதான் நம்ம வந்து இந்த ஃபைனான்சியல் இது வந்து மைண்ட் செட் பண்ண முடியும். ஓகே சார். சார் அப்புறம் வந்து நீங்க புக்கு எழுதிருக்கீங்க, உங்க புக்கு மிடில் கிளாஸ் டு $1 million. ஸோ அதுல வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சார்? அது நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லுங்க சார். அதுல என்ன இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் $1 million இந்த புத்தகம் அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் இருக்கு. சூப்பர் சார். நம்ம லிங்கோ கொடுத்துடலாம், உங்களோட புக்கோட லிங்கோ கொடுத்துக்கலாம். யாருக்கு இது வேணுமோ அவங்க வாங்கி அது வந்து படிக்கட்டும். சொல்லுங்க சார் இப்போ அந்த உங்க புக்கு பத்தி. இதுல நிறைய விஷயம் பர்சனல் ஃபினான்சஸ்ல உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும், நான் குறிப்பா இதுல வந்து ஒரு ப்ரிஃபேஸ், என்னோட முன்னுரை இதுல என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபைனான்சஸ் அப்படின்றத நம்ம ஸ்கூல்ல பேசுறது இல்ல, காலேஜ்ல பேசுறது இல்ல, நம்ம வேலை செய்யற கம்பெனிலையும் டாக்ஸஸ் எப்படி, நம்ம எது சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு வீடு இப்ப வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எத்தனை கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம், கார் லோன்ல வாங்கலாமா இல்ல ஃபண்டிங்ல வாங்குறதா இருந்தா எத்தனை % நம்ம லோன் வாங்கணும், இத மாதிரி எந்த விதமான ஃபைனான்சியல் விஷயங்களையும் அவேர்னஸையும் கம்பெனிலையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒஸ்ட் திங்கா ஃபேமிலியிலையும் நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்ல. சோ ஃபைனான்ஸ் நீங்க முட்டி மோதி கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆயிடுது. 35 வயசு வரைக்கும் 23ல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. 35 வரைக்கும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ல தான் என்ன பண்றீங்க, பர்சனல் ஃபைனான்ஸ்ன்றத கத்துக்கிறீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 25 வயசுக்குள்ள அந்த பேசிக் அந்த ஒரு ஃபவுண்டேஷனை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னாக்கா, காம்பவுண்டிங்னா என்ன, டாக்ஸஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, வாலட்டிலிட்டி, பேசிக் விஷயங்களை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்க ஃபைனான்சியல் கோல நீங்க ரொம்ப சீக்கிரமா 45 வயசுல 20 வருஷம் ஒர்க் பண்ணா போதும், கரெக்டா ரொம்ப சுலபமா அச்சீவ் பண்ணலாம்.
ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸோ இந்த புக்ல வந்து நீங்க வந்து இத பத்தி வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க பிரீஃபா. ஸோ அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எதாவது நினைக்கிறீங்க சார், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இத பத்தி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து லைஃப்ல நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. நமக்கு வந்து இதை பத்தி ஸ்கூல்ல பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து இது ரியாலிட்டி சார். நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ அது வந்து ப்ராக்டிக்கல். நானும் நினைச்சு பாக்குறேன், மேபி இது வியூவர்ஸும் நினைச்சு பார்ப்பாங்க, வந்து இது வந்து ரியாலிட்டி, இதுதான் நடக்கிறது, இதை பத்தி வந்து யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து இருக்கு. ஸோ உங்க ரிலேட்டடா பார்த்தா எந்த முக்கியமான விஷயம் சார் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும்? ஒரு இம்பார்ட்டன்ட் அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார் உங்க புக்ல இருந்து. நீங்க சின்ன ஒரு கதை சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் தலை கீழே மாறிடும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் அப்படியே தலை கீழே மாறிடும். ஒரு ஒரு பணக்கார ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து டெக்ஸ்டைல் துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. வீட்டுல வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மெய்டு, ஹவுஸ் மெய்டு. அந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமன். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பொண்ணை கஷ்டப்பட்டு அவங்க தான் காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணும் வேலைக்கு வரும். அவங்க அம்மா வேலைக்கு வரும்போது பொண்ணும் வரும், புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கோம், அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஓகே, சோ இது ஒரு 1-2 இயர்ஸா போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து அந்த டெக்ஸ்டைல் மெர்ச்சன்ட் கிட்ட, அங்கிள் உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஆச்சரியம், முதல் முறையா ஒரு சின்ன பொண்ணு வந்து கேக்குது. நல்லா போயிட்டு இருக்குமா, நானு என்னோட பிசினஸ்ல எவ்ரி இயர் 100% க்ரோ ஆயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு 100 ரூபாவை எடுத்துட்டு வந்து, அந்த பொண்ணோட உண்டியில இருந்து 100 ரூபாவை எடுத்துட்டு வந்து, அங்கிள் நான் உங்க பிசினஸ்ல ஒரு 100 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குது. அவருக்கு அரும சங்கடமான ஒரு நிலைமை. யாரையுமே வந்து ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா நம்ம இன்வைட் பண்ண மாட்டோம். ஆனா 100 ரூபான்றது ரொம்பவுமே ஒரு சின்ன அமௌண்ட். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு கேக்குது. அவங்க வந்து ஒரு வறுமையில இருக்கிற ஒரு பொண்ணு. அது கான்ட் சே நோ. சரிம்மா, என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 20 வருஷம் போயிடுச்சு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களால கொடுக்க முடியுமா? நான் ஒரு பார்ட்னர், நான் இப்ப வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்காக வந்திருக்கேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு இன்னைக்கு ரொம்ப பெரிய பொண்ணா ஆயிடுச்சு, நல்லா இருக்கு எக்கனாமிக்கலா. ஓகேமா, இந்தாமா 10,000 ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. பெரிய தொகை தான் அது. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுனாக்கா, அங்கிள் நான் உங்ககிட்ட கேக்குறது வந்து, நான் இன்வெஸ்ட் பண்ண காசு நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்டோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கொடுங்க. சோ அப்பதான் அவர் என்ன பண்றாரு, கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்றாரு. 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன ஆகுது, 200 ரூபாய் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் 400 ரூபாய் ஆகுது. முதல் 10 வருஷத்துல ஒரு பெரிய காம்பவுண்டிங்கே நடக்கல. 15 வருஷத்துலயும் ஒரு பெரிய காம்பவுண்டிங் இல்லை. ஆனா 15வது வருஷத்துல இருந்து 20வது வருஷம் வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய காம்பவுண்டிங்ல ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல அவர் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல அவரால் அதை வந்து மைண்ட்ல இமேஜினே பண்ண முடியல. இந்த கதை எதுக்கு அப்படின்னாக்கா, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதை தாண்டி அந்த காம்பவுண்டிங் விஷயம் உங்களால உங்க மைண்ட்ல நீங்க கால்குலேட்டே பண்ண முடியாது. ஒரு சின்ன அமௌண்டா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களால சேர்க்க முடியாம ஒரு காசா இருந்தாலும் அது ஒரு 15 வருஷம் 20 மிகப்பெரிய ஒரு கார்பஸா வளரும். அதை மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஓகே சார். ரொம்ப பேர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அதை பத்தி பயப்படுவாங்க. ஸோ உங்க ஸ்டைல்ல சொன்னா அது எப்படி சார் ஒரு ஆளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணிய பார்க்கும்போது எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. எல்லாரும் நடந்து நடந்து பார்க்க, திடீர்னு தண்ணிலேயே உள்ள குதிக்கணும்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நோன் டெரிட்டரி டு அன்னோன் டெரிட்டரி எப்பவுமே பயம் இருக்கும். ஏன்னா புது விஷயம் இல்லையா. நான் இப்ப ரீசெண்டா ஒரு எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன், எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் வரைக்கும் போயிட்டு வந்தேன். புது இடம், மலை மேல ஏறி நடந்துகிட்டே இருக்கணும். 1 வீக் 10 days நடக்கணும். நியூ டெரிட்டரி எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்த செய்யும் போது பயம் இருக்கும் நமக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ வந்த ஒரு அசட் கிளாஸ்.
ஈக்விட்டி இப்ப வந்த ஒரு அசெட் கிளாஸ். நம்ம தொன்று தொட்டு தங்கம் ரியல் எஸ்டேட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரலா ஒரு பயம் இருக்கிறது நியாயமான விஷயம். ஓகே. ஆனா என்ன பண்ணணும், நீங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு தெரியும் போது அதை ட்ரை பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கணும். அந்த ரிஸ்கை எடுக்கும் போது மட்டும்தான் என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கை மாறும். ஃபிளைட்ல போறது ரிஸ்க் தான். ஃபிளைட்ல போறது ரிஸ்க் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க யூஏஇல உட்கார முடியாது. நீங்க சந்தோஷமா பல நாடுகள்ல பார்க்கவே முடியாது. கரெக்ட். அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எல்லாத்துலயுமே இருக்கு. சோ கால்குலேட்டிவா முதல்ல டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆலோசகரோட ஒரு கன்சல்டன்டோட கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த ரிஸ்கை நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு ரிட்டர்னை அதிகப்படுத்தலாம். ஓகே 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 சரி சார். ஓகே ஓகே சார். அப்புறமா வந்து நீங்க வந்து டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரொஃபஷனல்ல ரெக்கக்னைஸ் ஆயிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் அச்சீவ்மெண்ட். உங்களோட லைஃப்ல வந்து எந்த ஹேபிட் வந்து டெய்லி ஹேபிட் ரொட்டீனா இருந்தது சார் இந்த சக்சஸ் ஆனதுக்கு? இது என்னோட கொஸ்டின் நினைச்சுக்கலாம், ஏன்னா நானும் வந்து இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்பர் 1 சேவிங் ஹேபிட். இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமா என்னோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால என்னால 50% என்னால சேவ் பண்ண முடியுது. பட் நானும் 10%ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆனா என்னால 50% சேவ் பண்ண முடியுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா உங்களோட சேவிங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, எது உங்களால கால்குலேட் பண்ண முடியலையோ, வாட் யூ கேனாட் மெஷர் யூ கேனாட் இம்ப்ரூவ். ஸோ என்னோட நெட்வொர்க், என்னோட சொத்துக்களை நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி மந்த் 31st தங்கம் எவ்வளவு வச்சிருக்கேன், பிக்ஸட் டெபாசிட் எவ்வளவு வச்சிருக்கேன், கேஷ் எவ்வளவு வச்சிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கு, ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, ரியல் எஸ்டேட் எவ்வளவு இருக்கு, அது எத்தனை பர்சன்ட்ல வளருது. இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா எவ்வளவு கிராம் தங்கம் இருக்கும் என்கிட்ட சொல்ல முடியும். எத்தனை கிராம் என்னால சொல்ல முடியும். எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? உங்களோட பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்ல முடியாது. நிறைய பேர் எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது, பேங்க்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சோ ஃபர்ஸ்ட் உங்க வெல்த் என்னன்றத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது எத்தனை பர்சன்ட்ல க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அது அப்புறமா மல்டிப்ளை பண்ணுங்க. இவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் நீங்க வந்து 500க்கு மேல வந்து ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணிருக்கீங்க சார். மணி பத்தி வந்து பேசுற டைம்ல வந்து காமன் பயம் இருக்கும் சில பேருக்கு. அந்த பயத்திலிருந்து எப்படி சார் வெளியே வரணும்? காசை பத்தி சார் சொல்லுங்க சார். அவேர்னஸ். ஏதோ ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு தெரியுது, ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் வேணும். நீங்க வந்து மணி மல்டிப்ளை பண்ணணும்னா நீங்களும் அதை ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க, வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லது, ஸ்டாக்ஸ் நல்லது, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க. முதல் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அன்னோன் டெரிட்டரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டன்ட்டை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி இருந்தா இன்னும் நல்லா பெட்டரா அதை என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். நம்பர் 1, உங்களுக்கான ஒரு மென்டாரை தேடி புடிங்க. ஒரு மென்டார் கிடைச்சிட்டாருனாக்கா என்ன ஆகும்னாக்கா உங்க லைஃப் மாறும். ஒரு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், நல்ல ஜிம்முக்கு போயிட்டு உங்க மசிலை பில்ட் பண்ணணும்னா ஒரு கோச் வேணும். பேட்மிண்டன் கிரிக்கெட் நல்லா கத்துக்கணும்னா ஒரு கோச் வேணும். உங்க ஆபீஸ்ல உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க நிறைய வளரணும்னா உங்க பாஸ் ஒரு நல்ல கோச்சா இருந்தாக்க நீங்க அவர் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் கூடவே வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி மணி விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு கோச் வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ஆக்ஷன். எல்லாம் தெரியும், நமக்கு எது நல்லதுன்னு தெரியும், அதுக்கான ஆக்ஷன் மட்டும் எடுக்க மாட்டோம். பெரிய தவறு, நீங்க பண்ணக்கூடிய பெரிய தவறு. 2 மட்டும் மாத்துங்க, லைஃப் மாறிடும். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார். சார் அப்புறமா இந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினா வந்து மெயின்டைன் பண்றதும் லைஃபை என்ஜாய் பண்றதும் பேலன்ஸ் பண்றது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க நிறைய பேர். நீங்க எப்படி சார் இது வந்து சொல்றீங்க? சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு ரெண்டுமே பண்ணிட்டு லைஃபை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்லி.
கரண்ட் லைஃப் கண்டிப்பா என்ஜாயபிளா இருக்கணும், அதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இப்போ கரண்ட் லைஃப் என்ஜாயபிளா இல்லைன்னாக்கா உங்களால ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணக்கூடிய மோட்டிவேஷனே இருக்காது உங்களுக்கு. எல்லா காசையும் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நீங்க வச்சீங்கன்னா இன்னைய பொழுது உங்களுக்கு நல்லா போகலைன்னா நாளைய பொழுது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். So balancing between current life and saving for future life ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். உங்களோட காசு ஏர்னிங் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எந்த அளவு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈக்குவலா டிவைட் பண்ணீங்க. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ் அது இல்லாம இருக்கவே முடியாது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது 3 விஷயத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பட்டியலிட்டு நீட்ஸ்ன்னு வச்சிருங்க. ஓகே. அதுக்கு மேல வர்றது எல்லாமே வாண்ட்ஸ். இப்போ நீட்ஸ்னாக்கா மொபைல் பில் நீட்ஸ், பெட்ரோல் போடுறது நீட். ஆனா காஃபி குடிக்கிறது, போய் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு ரோட்டு கடையில டீ குடிக்கிறதும் அதே டீயை வந்து நம்ம ஒரு 40 ரூபாய் கொடுத்து ஏசி ஹோட்டல்ல குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாண்ட்ஸ். சோ இந்த நீட்ஸுக்கு தாண்டி உங்களுக்கு எவ்வளவு காசு மிச்சம் இருக்குன்னு பாருங்க. அதை எக்ஸாக்டா டிவைட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. 50% கரண்ட் லைஃப், 50% ஃபியூச்சர் லைஃப். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்புறமா வந்து நீங்க வந்து உங்க 2 புக்கு நீங்க வந்து எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய மீடியால கூட நீங்க பேசிருக்கீங்க. நான் கூட உங்களை பார்த்துருக்கேன். ஜோஷ் டாக்ல, தினமலர்ல, இந்த மாதிரி நிறைய மீடியால எல்லாம் வந்து நீங்க வந்து பேசியிருக்கீங்க. சார், உங்க ஒப்பீனியன் படி ஃபைனான்சியல் எஜுகேஷன் சொல்றது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது எப்படி சார்? அது அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார்? அது முதல்ல நீச்சல் உங்க பையனுக்கு கத்து கொடுக்கணும்னா நீங்க நல்லா கத்துக்குங்க. நீங்க உங்க காசை முதல்ல நல்லா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. அப்பா அம்மா தான் எக்ஸாம்பிள். நீங்க உங்களோட ஃபைனான்சஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. டின்னர் டைம், வெக்கேஷன் டைம், இத மாதிரியான ஒரு டைம்ல வந்து இதை ஒரு சப்ஜெக்டா எடுத்து பேசாம ஒரு கேஷுவல் டிஸ்கஷன். ஆமாப்பா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது, நீயும் ஒரு 50 ரூபாயில ஒரு 100 ரூபாயில ட்ரை பண்ணலாமே. இத மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸை கொண்டு வாங்க. திணிக்க தேவையில்லை. அவங்க கிட்ட ஒரு புக்கை கொடுத்து படி அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பர்சனல் ஃபைனான்சஸ், இந்த மாசம் எவ்வளவு செலவு பண்ண பேக்கெட் பண்ணிக்கி ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா? எங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு? ஓ, கணக்கே இல்லையா? அப்ப எவ்வளவு செலவு பண்ணேன்னு உனக்கே தெரியாதா? அப்ப அடுத்த மாசம் நீ அதை வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட. எவ்வளவு வேணா செலவு பண்ணு, ஆனா என்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க, எங்கெல்லாம் செலவு பண்ணிருக்க, இதை மட்டும் எழுதி வை. அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். இத மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுங்க. ஓகே. சோ அந்த பர்சனல் ஃபைனான்சஸ டைனிங் டேபிளுக்கு கொண்டு வாங்க. ஆனா அதை திணிக்காதீங்க. ஒரு கேஷுவல் டாக்கா வைக்கணும். ஓகே ஓகே, சூப்பர் சார். இந்த மாதிரி தான் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு வந்தா கூட சீக்கிரத்துல வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஃபைனான்ஸ் பத்தி வந்து தெரிஞ்சிடும். நீங்க அந்த சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் இதுல சொன்னீங்களே, அந்த சேம் இதுதான் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து இதை பத்தி வந்து நம்ம பேசுறது கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ வந்து இதை பத்தி தெரியாது, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தி தெரியாது, நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து நல்லது. நம்ம வந்து இப்போவே வந்து பசங்களோட வந்து உட்காந்து இதை டிஸ்கஷன் பண்ணா, கேஷுவலா டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இது சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது வந்து சூப்பரா. இது மூலியமா வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு இது எடுத்துட்டு வர முடியும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க ஐடியாவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஐடியா சார் இது சார். அப்புறமா வந்து இது ஃபைனல் இது இப்போ நம்ம போட்காஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து மிடில் கிளாஸும் சரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் வந்து அவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க. அவங்களோட சேலரி ஒரு 20 to 40 இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்படி அவங்க வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஜெர்னியை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ரொம்ப சிம்பிள். ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் இன்க்ரீஸ் இட், ஸ்டெப் இட் அப். இவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க வந்து மேஜிக்கலா எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். எஸ்ஐபில சேமிங்க. எப்பெல்லாம் முடியுமோ லம்சம் பிளஸ் எஸ்ஐபியா இன்க்ரீஸ் பண்ணுங்க. தீபாவளி போனஸ் வருதா, அதை கொஞ்சம் செலவு பண்ணுங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. போனஸ் வருது, வேற ஏதாவது இன்சென்டிவ் வருது, கொஞ்சம் செலவு பண்ணுங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸே பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பா உங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் கோல்ஸ் ஈஸியா அட்டைன் பண்ணுங்க.
சார் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். இப்போ வந்து இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஜாபுக்கு போறாங்க, அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல, அதுக்கப்புறம் பண்றோம், ஏன்னா இப்போதான் நம்ம சேலரி கம்மியாக தான் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பண்றோம் சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போன அப்புறம் அவங்க வேற ஒரு பிரச்சனையில வந்து ஸ்டக் ஆயிட்டு அது வேற ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க சொல்ற இது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தம் ரூலா பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது கம்பல்சரி, கரெக்ட் இல்ல சார் அது? கரெக்ட். ஓகே 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 சார். சார் ரொம்ப நன்றி சார், நீங்க வந்து உங்க டைம் கொடுத்து வந்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம திருப்பி வந்து வேற ஒரு போட்காஸ்ட்ல வேற ஒரு டாபிக்ல இது பேசலாம். இந்த டாபிக் வந்து ரொம்ப வந்து எனக்கே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பேசுனதுல வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய உங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு சார். ஸோ தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.